ரம்ஜான் பண்டிகையையொட்டி நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இஸ்லாமியர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி டெல்லியில் உள்ள ஜூமா மசூதியில் அதிகாலையில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். சிறப்பு தொழுகையில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மும்பையில் உள்ள மஹீம் மசூதியில் இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு சிறப்பு தொழுகை நடத்தினர். 30 நாள் நோன்பு நிறைவடைந்து இன்று ரம்ஜான் பண்டிகையினை இஸ்லாமிய மக்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். பாஜக மூத்த தலைவரும் மத்திய முன்னாள் அமைச்சருமான முக்தர் அப்பாஸ் நக்வி டெல்லி காஷ்மீர் கேட் பகுதியில் உள்ள பஞ்ச ஷரீப் மசூதியில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள ஈத்கா மசூதியில் அதிகாலையிலேயே ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகை நடத்தினர். ரம்ஜான் பண்டிகையையொட்டி காலையிலேயே பள்ளிவாசல்களுக்கு சென்று இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர்.